Dear friends and viewers, நமஸ்தே. இனி நம்ம விஷாரத் உத்ராத் ஃபர்ஸ்ட் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ப்ளூ பிரிண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன, மெத்தட் ஆஃப் ரைட்டிங் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி எழுதுனா நிறைய மார்க், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக எப்படி எழுதலாம், ஷார்ட்டாக எழுதினாலும் எப்படி நிறைய மார்க் வாங்கலாம், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவீன் பத்திய சைனிகா 2 பஞ்சவடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேப்பரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. நவீன் பத்திய சைனிகாவையும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆதுனிக் காவியகண்ட் மாடர்ன் பொயட்ரி, உருது காவியகண்ட் உருது பொயட்ரி, பிராச்சீன் காவியகண்ட் ஏன்ஷியன்ட் பொயட்ரி அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. பஞ்சவடியில் எந்த டிவிஷனும் கிடையாது. சந்தர்ப்பசாதிய வாக்கியாக்காக 40 மார்க் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின் ஆன்சர் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 8 மார்க் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வந்திருக்குன்னா, ஆதுனிக் காவியகண்ட்லேருந்து 2 கொஸ்டின், உருது காவியகண்டில் 1 கொஸ்டின், பிராச்சீன் காவியகண்டில் 1 கொஸ்டின், பஞ்சவட்டியில் 1 கொஸ்டின், இப்படின்னு மொத்தம் 5 கொஸ்டின். 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் அ சாய்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாய்ஸ் திஸ் ஆர் தேட் மெத்தட் மட்டும்தான். அதனால் கொஞ்சம் போயமை, எல்லா போயத்தையுமே கொஞ்சம் நல்லா நம்ம படிச்சுக்கணும். இதில் ஒரு சின்ன ஐடியா, ஒரு ட்ரிக் என்னென்னா, பஞ்சவடி லாஸ்ட்டு கொடுக்குற எந்த போயமாக இருந்தாலும் அதை நினச்சிக்கோங்க, பஞ்சவடியிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த காவிய கண்டோட ஆத்தர் மைதிலி சரண் குப்த். பத்தியக்கானா பஞ்சவடி காவியகண்ட் அப்படின்னு எழுதுனா ரொம்ப சிறப்பு. எழுதுகிற முறை, மெத்தட் ஆஃப் ரைட்டிங், இது நீங்கள் அழகாக கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மார்க் அழகாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஒரு சந்தர்ப்ப சகித வியாக்கியா கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கவிதாக்கா நாம் அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு பத்தியத்தை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் கவிதாக்கா நாம், ஃபார் எக்ஸாம்பிள் பிரேம் மாதுரின்னு வச்சுக்கோங்க. கவிதாக்கா நாம் 2 ஹைஃபன் போட்டுட்டு பிரேம் மாதுரின்னு எழுதுங்க. கவிகா நாம் பாரதேந்து ஹரிஷ்சந்திரஜி அப்படின்னு எழுதுங்க. தேர்டு சப்ஹெட்டிங் கவி பரீட்சை. கவி பரீட்சையில் யூஸ்வலாக நம்ம ஜென்மதின், அவரோட ஜென்ம தாரீக்கு நம்ம எழுதுவோம், கவியோட ஜென்ம தாரீக்கு எழுதுவோம், அவரோட ஊர் பற்றி எழுதுவோம். அதுக்கப்புறம் காமனாக इन्होंने हिंदी साहित्य के सुप्रसिद्ध साहित्यकार ने எழுதலாம். और इनकी भाषा सरल और सहज भाषा है அப்படின்னு எழுதலாம். இதுக்கப்புறமா 4th சப்ஹெட்டிங் சந்தர்ப்ப, 5th சப்ஹெட்டிங் வியாக்கியா, 6th சப்ஹெட்டிங் விசேஷதா. மொத்தம் நம்ம சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியாக்காக 6 சப்ஹெட்டிங்ஸ் போட போகிறோம். கவிதாக்கா நாம், கவிக்கா நாம், கவி பரீட்சை, சந்தர்ப்ப, வியாக்கியா, விசேஷதா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஹெட்டிங்க்கும் ஒரு மார்க் அவங்க கொடுத்துருவாங்க. சந்தர்ப்பத்துக்கு மட்டும் 2 மார்க்கும், வியாக்கியாவுக்கு 2 மார்க்கும் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா மொத்தம் 8 மார்க்கு நம்ம ஈஸியாக இந்த சந்தர்ப்ப சாகித்ய வியாக்கியாவில் எடுத்துட முடியும். ஆனால் கொஞ்சம் கவனமாக பத்தியத்தை படிக்கணும். பத்தியம் கவனமாக நம்ம படிச்சிட்டோம்னா அழகாக இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். கண்டஸ்த தோஹா கபீர்தாஸோட சாக்கிலேருந்து 10 தோஹே, அப்துல் ரஹீம் கானோட தோஹேலேருந்து ஒரு 10, பிஹாரிலாலோட தோஹேலேருந்து ஒரு 10 தோஹே கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 6 தோஹே நம்மளுக்கு எழுதுறதுக்கு கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம மொத்தம் 4 எழுதணும். 10 மார்க் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ இம்பார்ட்டன்ஸ் தோஹேலாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு தடவை எழுதி கூட பாருங்கள். கண்டஸ்த தோஹாவை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லாமல் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கபீரோட தோஹையில் இம்பார்ட்டண்ட் தோஹா சொல்கிறேன். சீல் சபத்தே படா, சிமா படனுக்கோ சாயே, செகண்ட். थर्ड जोझल भाड़ई नाव में, थर्ड हाड़ बड़ा हरि भजन कर, 4th रोका सूका काय कई, 5th धीरे धीरे रे मना, 6th चाग गई चिंता मीठी. ஸோ இது வரைக்கும்
கபீர்தாஸோட தோகையோட இம்பார்ட்டண்ட் துஹாஸ்லாம் சொன்னேன். அடுத்தது அப்துல் ரஹீம் கான் அவரோட தோகையில் இம்பார்ட்டண்ட் தோஹாலாம் என்னென்னு சொல்ல போகிறேன். ரஹீமனு கஹத்து ஸோ பேட்டு சோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு अंतर धाव लगी रहे. थर्ड जत्यबी अवनी अनेक हैं. फोर्थ मांगे घड़त रहीम पद. அடுத்தது தேனஹார் கோவு और है அப்படின்ற இந்த தோஹாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பிஹாரி லாலோட தோஹா, அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேரி பவபாதா ஹரேவ் அது. அடுத்தது செகண்ட் கோவு கோட்டிக் செகண்ட். தேர்ட் ஜபமாலா சாப்பா. ஃபோர்த் ஜன தின தேக்கே வே குசும். லாஸ்ட் ஒன் படத்து படத்து சம்பத்தி அப்படிங்கிற இந்த தோஹாஸ்லாம் ரொம்ப முக்கியமான தோஹாஸ். நல்லா படிச்சுக்கோங்க, எழுதி பாருங்கள். தேர்டு கவிதா கா ஷாரான்ஸ். இதுக்கு 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது கம்ப்ளீட்டாக ஆதுனிக காவிய கண்டிலேருந்து தான் கேட்குறாங்க. இதில் இப்போ ஆதுனிக காவிய கண்டில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி ஷாரான்ஸ் எழுதணும், த மெத்தட் ஆஃப் ரைட்டிங் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரேம மாத்தூர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம். அடுத்தது வீர் பூஜா, விப்ளவ் காயன், कार्नेलिया का गीत, हिमालय, कांटे मत बो, आंसू, चांद और कवि. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காவியம். அதே மாதிரி இதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவிதா கா நாம், கவி கா நாம் டாபிக் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு அந்த டாபிக் எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க, எந்த காவியத்துலேருந்து எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். கவிதா கா நாம் சப் ஹெட்டிங்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது கவி கா நாம், அடுத்தது கவி பரிச்சை, அடுத்தது கவிதா கா பரிச்சை, அதுக்கடுத்து கவிதா கா ஷாரான்ஸ். ஷாரான்ஸ்குள்ளே மினிமம் ஒரு 5 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, கொஞ்சம் எழுதணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது விசேஷதா. இது எல்லாமே வந்து இந்த 15 மார்க்ஸ் நம்ம எழுதி தான் ஆகணும். அடுத்தது உருது காவிய கண்ட். இதில் இம்பார்ட்டண்ட் காவியம் எதுனா தேரே பந்தே ஹே ஹம் குதா ஜான்தா ஹே, चुनिंदा शेर, लाई हयाद आए, आदमी नामा. आदमी नामा ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். அதனால் அதை கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டண்ட்டும் கூட. பரிந்தேக்கி ஃபர்யாத் அப்படிங்கிற இந்த 5 காவியத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அழகாக அந்த 10 மார்க் நம்ம எடுத்துடலாம். இதுலேயும் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் த சேம் தான். कविता का नाम, कवि का नाम, कवि परिचय, कविता का परिचय, அதுக்கப்புறமா கவிதா கா ஷாரான்ஷ். அந்த ஷாரான்ஸுக்குள்ள ஒரு 4 சப்ஹெட்டிங்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் விசேஷதா. 5th வந்து பஞ்சவடி. பஞ்சவடியில் சரித்திர சித்திரன்னு கேட்பாங்க முக்கியமாக. இது 15 மார்க்குக்கான கொஸ்டின். இதில் முக்கியமாக யார் யாரோட சரித்திர சித்திரம் நம்ம படிச்சுக்கணும்னா ராம், லக்ஷ்மண், ஷூர்பனகா, சீதா, இவங்க எல்லார பற்றியும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் பார்க்கும்போது ரச்சனாக்கா நாம் அப்படின்னு போடுங்க. ரச்சனாக்கா நாம் பஞ்சவட்டி, ரச்சனாக்கார் கா நாம்
மைதிலி சரண்குப்தா. ரச்சனாக்கார் கா பரிச்சை அப்படின்னு போட்டுட்டு மைதிலி சரண்குப்தஜியை பற்றி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறமா பூமிகா எழுதணும். சரித்திர சித்திரன் அப்படின்னு போட்டுட்டு யாரை பற்றி கேட்டிருக்காங்களோ அவங்கள பற்றினா ஒரு 5 சப்ஹெட்டிங்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் உபசங்காரம் எழுதணும். உபசங்கார் வந்து கேரக்டரை பற்றி எழுதும்போது அவரோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்ஷ்மணை பற்றி கேட்டிருக்காங்கன்னா அவரோட வீர், சௌந்தர்யம், சரள் ஜீவன், ஸ்னேக ஒரு சுவாவலம்பி இப்படின்னு தனித்தனியாக சப்ஹெட்டிங்ஸ் போட்டு அழகாக எழுதலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உபசங்காரில் காமனாக நீங்கள் இது எழுதலாம். லக்ஷ்மண்கி மனோதஷா கா வர்ணன் இஸ்மே தியா கயா ஹை அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 6th ஒன் வந்து பஞ்சவடியில் பிரதான் பாத்திரம் எது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மன் பசந்த் பாத்திரக்கே பாரே மே லிக்கியேன்னு கேட்பாங்க. ஸோ உண்மையிலே உங்களுக்கு இந்த பஞ்சவடி படிக்கும்போது யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சதோ அவங்கள பற்றின எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு 10 மார்க்கு கொடுக்குறாங்க. மொத்தம் நம்மளுக்கு 100 மார்க்குக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வரும். இவ்வளோ தான். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டாவே அழகாக ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். தேங்க்யூ. எனக்கு இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரவணா பப்ளிகேஷனுக்கு நன்றி. தன்யவாத்.